எக்ஸல்ல பிக்சர் லுக்அப் பண்றதெல்லாம் கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்க்கலாம். சோர்ஸ் டேபிள்ல பிக்சர்ஸ் எல்லாமே இன்சர்ட் பிக்சர்ஸ் பிளேஸ் இன் செல் ஆப்ஷன் மூலமா பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ லுக்அப்க்கு நாம எக்ஸ் லுக்அப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் லுக்அப் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூ எதை தேடுறோம், இந்த ப்ராடக்ட்டை தான் தேடுறோம். அடுத்தது லுக்அப் அரே எந்த ரேஞ்சில இருந்து தேடுறோம், இந்த ரேஞ்சில இருந்து தான் தேடுறோம். மூணாவது ஆர்குமெண்ட் ரிட்டர்ன்ல என்ன வேணும், ப்ராடக்ட்டோட இமேஜ் தான் வேணும். ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கலாம். லிஸ்ட்ல சேஞ்ச் பண்ண இமேஜ் நமக்கு அழகா சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த பிக்சரை வச்சு பிரைஸை கெட் பண்ண போறோம். ஸோ சேம் எக்ஸ் லுக்அப் வேல்யூ என்ன தேடுறோம், இந்த ப்ராடக்ட் இமேஜை தான் தேடுறோம். நெக்ஸ்ட் எந்த ரேஞ்சில இருந்து தேடுறோம், இந்த ரேஞ்சில இருந்து தான். ரிட்டர்ன்ல நமக்கு என்ன வேணும், இந்த பிரைஸ் தான் தேவை. அவ்வளவுதான். ஸோ இப்போ லிஸ்ட் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் ப்ராடக்ட்டை சேஞ்ச் பண்ண ரிசல்ட் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுல பெரிய பிளஸ் பாயிண்டே இந்த சோர்ஸ் ஆக்சுவலா ஒரு டேபிள் அப்படிங்கிறதுனால ஃபியூச்சர்ல டேப் கொடுத்து இன்னுமே எக்ஸ்ட்ரா டேட்டா இங்க புதுசா அப்டேட் ஆனாலும் இந்த லிஸ்ட்டும் அப்டேட் ஆகும். அண்ட் லிஸ்ட் அப்டேட் ஆச்சுன்னா ரிசல்ட்டையும் ஈஸியா நம்ம கெட் பண்ணிக்கலாம். மற்றபடி பிக்சரை செல்லுக்குள்ள வைக்கக்கூடிய பிளேஸ் இன் செல்லுங்கிற இந்த ஆப்ஷன் மட்டும் ரீசெண்ட் வெர்ஷன்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க.